தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு மாணவருக்கு மிக குறைந்தபட்சம் 30,000 ரூபாய், குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கு. அப்ப தமிழக மாணவர்களை, தமிழக ஏழை குடும்பங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில ஏன் இவர்கள் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தார்கள்? இதே பயிற்சியை ஏன் இவர்களால் அரசு பள்ளிக்கூடங்களில் செய்ய முடியவில்லை? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க மும்மொழியோ 4 மொழியோ எது வேணாலும் நீங்க சொல்லுங்க, அது ரெண்டா பார்த்துக்கிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றேன். தமிழ் நம்முடைய உயிர். தமிழை அழிப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்துல தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லி யார் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முதலமைச்சர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னதான் இருக்கட்டும், எவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கட்டும், 10,000 கோடி தந்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த வகையில நியாயம்? நீங்கள் தரக்கூடிய இந்த பணம் இந்தந்த வகைகள்ல எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றது வேற. 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த பேச்சு சாதாரணமா என்ன சொல்லுவீங்க? சாதாரணமா அந்த பேச்சு என்ன சொல்லுவீங்க? ஆணவம். ஆணவத்தினுடைய உச்சம். இது முறையற்ற ஒன்று. பல விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, ஆனா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.